அமெரிக்காவில் சிலிகான் வேலின்னு ஒரு முக்கியமான ரீஜன் இருக்குது. அது ஏன் முக்கியமான ரீஜன் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து 1000+ ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஆப்பிள், கூகுள், மெட்டா இந்த மாதிரி கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு பிரபலமான நபர் தான் நாவல் ரவிகாந்த். இவர் ஏன் ரொம்ப பிரபலமான நபர்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நீங்கள் ஒரு ஃபிலாசபர்னு சொல்லலாம், இன்வெஸ்டர்னு சொல்லலாம், ஆண்டர்பிரினர்னு சொல்லலாம். இது எல்லாத்துலேயுமே அவர் கவர் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து நீங்கள் லைஃப்பில் எப்படி ஹாப்பி அண்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன், கூடவே வந்து எப்படி ஒரு ஃப்ரீடமான பர்சன் இருக்கிறது அப்படின்றது வந்து அவர் டிப்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து லக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கில் அண்ட் நாலேஜ்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. நீங்க அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஜாப்ல வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டம். செகண்ட் விஷயம் வந்து நீங்க ஒரு லாங் டேர்ம் யோசிக்கணும். எப்பயுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகி போயிட்டே இருக்கும். நிறைய புது புது ஜாப் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல நான் இப்படிதான் ஆக போறேன்னு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்டான கோர்சஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க சொல்றாங்க. மூணாவது விஷயம் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஷார்ட் கட்டுமே இல்லை. நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு டிசிப்ளின் பர்சனா இருந்தாதான் உங்களால பணக்கார ஆக முடியும்னு ஒரு உண்மையை சொல்றாரு. நாலாவது விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வெறும் ஹை பேயிங் ஜாப்ல மட்டும் இருந்தா பத்தாது. உங்களை வந்து எங்கெல்லாம் லிவரேஜ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் லிவரேஜ் பண்ண சொல்றாரு. அதாவது ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. நீங்க ஒரு கஸ்டமருக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. பிகாஸ் ஒரு வேலையில மட்டும் இருந்தா உங்களால பணக்காரனா ஆக முடியாது. நீங்க வந்து ஒரு அடுத்தவங்க பிசினஸ்லயும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். பிகாஸ் இவர் வந்து இவரோட கம்பெனியே பாத்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர். அதுல வந்து இவர் ஃபவுண்டரா இருக்காரு. ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இதான் என்னோட பிஸ்னஸ் ஐடியா பிச் பண்ணி மணி வாங்குறாரு. அதுக்கு வந்து இவர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு ஒரு கம்பெனி ரன் பண்றாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு ஹாப்பி அண்ட் வெல்த்தியஸ் பர்சனாக ஆகணும்னு சொல்லுவாங்க.